உறவுகள் அனைவருக்குமே எங்கள் நேர வணக்கங்கள். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாங்கள் எந்த கோயிலுக்கு போய் வந்திருக்கிறோம்? இன்னைக்கு நாங்கள் புதூர் நாகதம்பிரான் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். சொன்னால் இன்றைக்கு பொங்கல் விழா நடக்குது. அப்போ நாங்கள் காலமே வந்துட்டோம். காலமே வந்து எல்லாம் கும்பிட்டு அதோட 2 மதியம் லைனில் சோறெல்லாம் சாப்பிட்டு கடையெல்லாம் சுற்றி பார்த்து வந்துருக்கோம். அதோட என்னென்ன உள்ளெல்லாம் போய் நாங்கள் என்ன ஆலயத்துக்குள்ளே எல்லாம் நாங்கள் போய் பார்த்துனாங்களே என்ன அந்த பாலமரம் எல்லாம் நான் இத்தனை வருஷத்துல இங்கேதான் முதல் தடவை கோயிலுக்கு வந்திருந்தேன். அதுவும் திடீரென வலிக்கு அந்த வரலாறை அறிந்தவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். இந்த வரலாறு இந்த ஆலயத்தை பொறுத்தவரையிலே அது ஒரு பெரும் பங்கை கொண்டுள்ளது. புது ஸ்ரீ நாகதம்பிரான் ஆலயத்திற்கு செல்வதற்கான முன் வளைவு தான் இது. இந்த வீதி ஊடாகத்தான் நாங்கள் இப்போ வந்து ஆலயத்துக்கு உள்ளே போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் வந்து ஆலயத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறேன். இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகன தரிப்பிடம். இப்போ நாங்கள் ஆலயத்துக்கு எங்கள் நேர்த்திக்கடனை முடிக்கிறதுக்காக நாங்கள் நீண்ட தூரத்துலேருந்து வருவோம். இங்கே வந்து வாகனத்தை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஆலயத்தை வணங்கிட்டு வடிவாக வரலாம். இதான் வந்து புதூர் ஸ்ரீ நாகதம்பிரான் ஆலய முன்பக்கம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயா எல்லாம் நேற்றுக்கு தேங்காய் உடைச்சிலாம் கும்பிட்றார். இதில் கற்பூரமெல்லாம் கொளுத்துற நேற்றுக்கு கொளுத்தி கும்பிடலாம். இப்போ நான் வந்து ஆலயத்துக்குள்ளே போய் கும்பிட போகிறேன். நான் உள்ளே போய் பார்ப்போம். புதூர் ஸ்ரீ நாகதம்பிரான் ஆலயத்திற்கு நானும் இன்றைக்கு தான் முதல் தடவையாக வந்திருக்கிறேன். அதில் அற்புதங்கள் நிறைந்த இந்த ஆலயம் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ மதிய நேரம். இப்போ வந்து நிறைய பக்தர்கள் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து கொண்டே இருக்கின்ற தொடர்ச்சியாக. இப்போ நான் வந்து உள்ளே போய் பார்க்க போகிறேன். எனக்கு ஒரு வியப்பாக தான் இருக்குது. முதல் தடவையாக நான் ஆலயத்துக்குள்ளே போகிறேன். இவ்வளோ காலத்துக்கு நான் புதூர் ஸ்ரீ நாகதம்பிரான் ஆலயத்துக்கு நான் வந்ததில்லை. ஆலயத்தின் கட்டட வேலைகள் முழுமையாக முடிவு படையில் பக்தர்கள் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுவும் மதிய நேரத்தில் இன்னும் இரவுக்கு இன்னும் அவ்வளோ பக்தர்கள் வருவினு சொல்லி தெரியலை. பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த அதிசயம் நிறைந்த இடம். பாம்பு இந்த பாலமரத்து அடியில் தான், அந்த பாலமரத்தில் தான் வந்து இந்த பாம்பு இருக்கும், உள்ள நாகம். இதான் அந்த இடம். இங்கே வந்து நேர்த்திக்கு வந்து பால்கள் நாகம் அந்த இதில் வச்சு இந்த பால் வந்து கொண்ட இந்த மரத்துக்கு அடியில் வைக்கிறது. இதை வந்து எல்லாம் கும்பிட்டுட்டு அந்த நெய் விளக்கு வந்து கொளுத்தி வைக்கிங்க. பார்த்திங்கன்னா தெரியும். இதில் வந்து ஐயா வந்து விபூதி சந்தனம் எல்லாம் வந்து ஆக்களுக்கு கொடுத்து விட்டு பார்த்திங்களா தீர்த்தமெல்லாம் குடிக்கணும். இங்கால பார்த்திங்கன்னா காவடிகள் வந்து ஆடிக்கொண்டு இருக்கணும். தொடர்ச்சியாக வந்து இந்த ஆலயத்தில் வந்து தொடர்ச்சியாக இப்போ நான் நினைக்கிறேன் இப்போ தொடர்ச்சியாக வந்து காவடி வந்து கொண்டே இருக்கும். இப்போ வெவ்வேறு ஆடி முடிய நேற்றுக்கு திருப்பி காவடி வரும். இப்படி தொடர்ச்சியாக காவடிகள் வந்த வண்ணமே இருக்கும் தொடர்ச்சியாக. அதில் அற்புதங்கள் நிறைந்த ஸ்ரீ நாகதம்பிரான் ஆலயம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆலயத்துக்கு இலங்கையில் உள்ள மாவட்டங்களில் இருந்து இந்த ஆலயத்துக்கு வந்து பக்தர்கள் வந்து தங்களுடைய நேர்த்திக்கடனை முடிப்பதற்காக வருகை தந்த வண்ணமே உள்ளார்கள். ஏன் நீங்கள் பக்தர்கள் லைனில் நிற்கிறீங்கன்னு சொன்னால் என்ன தானே சாப்பிட்றதுக்கு. ஓகே, ஒரு வழி தொடர்ச்சி அந்த காணொலியை பாருங்க முழுமையாக.
நானும் ரோவும் வந்து மணிக்கடையில் வந்து சுற்றி பார்ப்போம், என்னென்ன கடைகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து ஒன்றும் வாங்கல, சும்மா சுற்றி பார்க்க போகிறோம். என்ன பண்ண இல்லையா என்ன போகிறீங்க? கிரீன் சாப்பாட்டு பிடிக்கும் கோயிலுக்கு. பிடிங்க பிடிங்க. நான் குடிக்க போகிறாங்க. ரோவி சபத்தை குடிக்க முடிஞ்சு. இதான் வந்து உறவுகளே வந்து நேர்த்திக்கடனுக்காக இப்போ பொங்கல் வைக்கிற இடம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பேர் வந்து பொங்கிக் கொண்டே இருக்கின்ற நேர்த்திக்காக. இப்போ வந்து மாலை நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மதியம் இருந்த பக்தர்களை விட இப்போ வந்து மாலை நேரத்தில் வந்து கூடுதலாகவே காணப்படுகின்ற பாருங்க. போலீஸார் வந்து பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு நேரம் ஆகுது, மாலை நேரம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடியோரோட இப்போ பாருங்கள் ஒப்போல அடியோரோர் வந்திருக்கின்ற ஆலயத்துக்குன்னு சொல்லி பாருங்கள். நாங்கள் மதியம் பார்த்ததை விட இப்போ வந்து ஒப்போல அடியோரோ வந்திருக்கேன்னு சொல்லி பாருங்கள். லட்சக்கணக்கான மக்கள் வந்து வெறுக்க தந்தோன்னமே உள்ளார்கள். நேற்று அந்த குழந்தை முடியாது இப்போ நாளையத்துக்கு வந்து மக்கள் வந்து இரவு கொடையில தான் வந்து கூடுதலாக வந்து அப்படின்னா பாவக்குடிமையாக இருக்கு. அங்காலயம் வந்து பரவாயில்ல வந்துட்டே இருக்கு. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் அற்புத காட்சியானது சாமி வந்து வீதி உலா வந்துட்டுருக்கு. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்டம் எடுத்து கொண்டு வருகிறேன். சாமி வந்து வீதி உலா வந்த பிறகு தான் வந்து பொங்கல் வந்து பொங்குவினேன். பண்டம் எடுத்து கொண்டு வந்து அதுக்கு பிறகு தான் வந்து பொங்கல் பொங்குவினேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு. அந்த அழகிய காட்சியை தான் நீங்கள் கண்குளியில் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்.
புது சரி நாகதம்பரான ஆலயத்துக்கு வந்து பாருங்கள். இதுபோல் பக்தர்கள் வந்திருக்கினேன் இப்போ இரவு வேளையிலேன்னு சொல்லி பாருங்க. லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்கினேன். புதூர் ஸ்ரீ நாகதம்பரான ஆலயத்துக்கு போல் அடியோர் வந்திருக்கணும் பாருங்கள் இரவு வேளையில்.